சரியான தூக்கச்சடவுல நடுராத்திரி டிராவல் பண்ணி விடியக்காலை 3 மணிக்கு புதுநிலைப்பட்டி ரேஸுக்கு வந்தாச்சு மக்களே. ராஜபாளையத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு நைட்டு 7:30க்கு தான் வந்தேன். மறுபடியும் வீட்ல வேலை பார்த்துட்டு எடிட் ஒர்க்க முடிச்சுட்டு அங்கிருந்து நைட்டு 11 மணிக்கு பஸ் ஏறிட்டேன். எங்கிட்டு வச்சாலும் செப்பல பிச்சு போடுறாங்கங்க. செப்பலையும் மாட்டுத்தவணையில் வாங்கிட்டு காரைக்குடியில இறங்குனா அண்ணன் பாசமா காலையே கொஞ்சிட்டு இருந்தாரு. அடுத்து நம்மள கூப்பிட வரதுக்காக தம்பியும் வந்துட்டாங்க. அங்கிருந்து பெட்ரோல் போட்டுட்டு டீயும் குடிச்சிட்டு புதுநிலைப்பட்டி அப்படின்ற ஊருக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். கரெக்டா 3 மணிக்கு அங்க இறங்கணும். சுவாதி அப்படின்ற இந்த சிஸ்டர் வீட்ல தான் தங்கணும். ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க. ரேஸுக்கு போனா ஐ லவ் புதுநிலைப்பட்டி அப்படின்னு சொல்லி அழகா போர்டு எல்லாம் வச்சிருந்தாங்க. அடுத்து காலையில ஒரு கூலும் குடிச்சிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு வீடியோவும் போஸ்ட் போட்டிருப்பேன். அதுலயும் அந்த பச்சை கலர் பாப்பா தான் நம்மளுக்கு வீடியோவே எடுத்து கொடுத்தாங்க. இன்னும் 2 தம்பிங்க எடுத்து கொடுத்தாங்க. சூப்பரா எடுத்திருப்பாங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம சாரதி சக்தி வேலைனா இந்தப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிடு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அடுத்து மாங்குளத்துல வர 4ஆம் தேதி ரேஸா கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதி சிங்கப்பூர்ல இருந்து அண்ணன் வீடியோ கால் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து எல்லார்ட்டையும் பேசி இன்டர்வியூ எல்லாம் எடுத்து எல்லார்ட்டையும் ஹாய் எல்லாம் சொல்லி வீடியோ எடுத்து செம்ம ஜாலியா போச்சு. பல்சர் பாண்டி அப்படின்ற நம்ம புதுநிலைப்பட்டி அண்ணா தான் நம்மள போன வருஷம்